டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் முகமது இப்ராஹிம். நான் வந்து கார்டியாக் சர்ஜன் ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வடபழனி. இப்போ மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப காமனான கேள்வி என்னன்னா, நெய் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? நெய் அப்படிங்கிறது இட் இஸ் அ டெய்ரி ப்ராடக்ட் தான். அது எப்படி உருவாகுது உங்களுக்கு தெரியும். அது பேசிக்கா பட்டரை வந்து உருக்கி உருவாக்குறது தான். அதை உருவாக்குறதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதை நிறைய பேர் நேச்சுரலா உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க, ஃபேக்டரி மூலியமா உருவாக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். வெதர் ஜென்ரலா நெய் கன்சப்ஷன் இஸ் குட் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெய்ங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் டெய்ரி அப்படிதான் இருக்கு. ஸோ எனி ஃபுட் வந்து ஒரு அளவா சாப்பிடும் பொழுது அது உடம்புக்கு நல்லது. அதை அதிகமா சாப்பிட போனாதான் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். நெய் அசச் அது வந்து ஒரு விதமான லூப்ரிகன்ட் தட் இஸ் வெரி குட் ஃபார் கட், கோலான், அதனுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெய்யில வந்து நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. லினோலினிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஆசிட் இருக்கு. தட் இஸ் வெரி குட் இன் அ வே. பட் எல்லாமே ஒரு மாடரேஷன் தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எடுக்கும் பொழுது தட் கேன் கிவ் எக்ஸஸ் கேலரிஸ். அந்த எக்ஸஸ் கேலரிஸ் அகெயின் உங்களுக்கு வந்து அது எக்ஸஸ் ஃபேட்டா மாறலாம். அதனால உங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், மற்ற விதமான ஒபிசிட்டி, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரலாம். ஸோ நெய்யை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எடுக்கிறது டேஞ்சரஸ். பட் அது ஒரு மாடரேட் அமௌண்ட்ல எடுக்குதுங்கும் போது அது ஒரு நார்மலான ஒரு நேச்சுரலான ப்ராசஸ்ல வரக்கூடிய ஒரு டெய்ரி ப்ராடக்ட்ங்கும் போது தட் இஸ் டெஃபினெட்லி யூ கேன் ஹாவ் இட் இன் மாடரேஷன். அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் அது ஒரு நேச்சுரல் லூப்ரிகன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் ஹெல்த்துக்கும் உங்களுடைய நார்மலான ஒரு பவல் மூவ்மெண்ட்டுக்கும், இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர்ஸ், கிரான்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நெய் எடுக்கும் பொழுது இட் இஸ் ஹெல்பிங் இன் டைஜஷன். அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுக்கும் பொழுது ஜாயிண்ட்லையுமே வந்து முட்டு வலி, முட்டு சம்பந்தமான இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம்ஸ்க்குமே நெய் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எக்ஸஸ் அமௌண்ட்ல போகும்பொழுது டெஃபினட்டா நெய் வந்து நிறைய ஃபேட் இருக்கிறதுனால தட் கேன் டெபாசிட் எனிவேர் எல்ஸ் இன் த பாடி அண்ட் இட் கேன் காஸ் கார்டியாக் ப்ராப்ளம் வரலாம், எக்ஸஸா ஒபிசிட்டி வரலாம், உடம்புல நிறைய ஃபேட் அக்யூமுலேட் ஆகலாம். ஸோ நெய்யை வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அவங்க வந்து நிறைய விளையாடும் பொழுது அவங்களுக்கு அது ஈஸியாக கன்சியூம் ஆகிடும். பட் ஆஸ் அன் அடல்ட் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பா வி ஷுட் ஹாவ் அ வாட்ச் ஆன் தட். நீங்க பாட்டுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கீ எடுக்க முடியாது. அதை வந்து ஒரு லைட்டா தொட்டுக்கிறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணலாமே தவிர அது ஒரு மெயின் இன்கிரீடியண்டா யூ கேனாட் ரியலி ஹேவ் இட். இப்போ ரீசெண்டா செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. யா, இட் இஸ் அ நேச்சுரல் ஃபுட். இஃப் இட் இஸ் ஹெல்பிங் இட் கேன் ஹெல்ப். டெஃபினட்டா அது வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டடியோ ஒரு இதுவோ வந்து ப்ரூவன் எதுவுமே கிடையாது. பட் டெஃபினட்டா அந்த கொலான் ஹெல்த்துக்கும் பவல் கிளீன்சிங்க்கும் இட் இஸ் ஹெல்பிங். ஸோ ஏர்லி மார்னிங்ல அதை வந்து எடுக்கும் பொழுது இட் வில் சூதன் யுவர் கட். தட் வில் ஹெல்ப் இன் பவல் மொட்டிலிட்டி. இன்ஃப்ளமேஷன்லாம் கம்மி பண்ணுது. இட் இஸ் டெஃபினெட்லி அட்வைசபிள் தான் இன் மாடரேட் அமௌண்ட்ஸ். தேங்க்யூ.